வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னவென்றால் 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த 2026 குரு பெயர்ச்சி என்பது கன்னிராசிக்காரர் அன்பர்களுக்கு இந்த வருடமாகப்பட்டது எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாங்க. போன ஒரு வருஷமாவே கன்னிராசிக்காரர் அன்பர்களுக்கு 10ல் குரு பகவான் உட்கார்ந்துச்சு. 10ஆம் இடத்துல குரு பகவான் அமையறது இருந்ததுனால ஒரு நேரம் பதவியை கூட, ஒரு தன்மானத்தை கூட இழக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கடந்த ஒரு வருடங்களாகப்பட்டது கன்னிராசிக்காரர் நண்பர்களுக்கு இருந்திருக்கணும். அதே மாதிரி தொழிலில் ஒரு அலைச்சல், இடமாற்றங்கள், சஞ்சார கிரகங்கள் எல்லாமே கடந்த ஒரு வருடங்களாகத்தான் இந்த கன்னிராசிக்காரர் நண்பர்களுக்கு இருந்திருக்கணும். பகைகள், எதிரிகளுடைய ஒரு சூழ்ச்சியில் ஒரு ஏமாற்றமான வாழ்க்கையெல்லாம் கடந்த ஒரு வருடங்களாகப்பட்டது சந்திச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை. அதே போல் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் பாத்திரமேந்தி பிச்சையோடு எடுக்காத அளவில் ஒரு அலைச்சலான ஒரு வாழ்க்கையில் கன்னிராசிக்காரர் நண்பர்களுக்கு பொருளாதார முடக்கங்களும் ஏமாற்றங்களாகப்பட்டது இந்த ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கணும். இதெல்லாம் இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதிக்கு பிரகாரம் பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு லாப குரு உச்ச குருவாகப்பட்டது அமையுதுங்க. அப்போ இந்த லாப குரு உச்ச குரு என்பது இந்த கன்னிராசிக்காரர் நண்பர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய, வேலையில் இருக்கக்கூடிய முடக்கங்கள், தேக்கடிகள் அத்தனையுமே இந்த ராசிக்காரர்களுக்கு விலக போகுதுங்க. அதே போல் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதவி உயர்வு, நம்ம தொழில் இடமாற்றங்கள், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே அமையக்கூடிய சூழ்நிலைகளும், பொருளாதார இடத்துல இருக்கக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக விலகி ஒரு முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு யோகமாக இருக்குதுங்க. கடந்த ஒரு வருடமாகப்பட்டது தன்னுடைய கன்னிராசிக்காரர் நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகளும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளையும், சில நேரங்கள் கணவன் மனைவி கூட ஒரு நேரம் பிரியக்கூடிய அளவு எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி கன்னிராசிக்காரர் நண்பர்களுக்கு ஒரு நிம்மதியான திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடமாகப்பட்டது அமைய போகுதுங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு 100%இருந்து ஒரு 70% இந்த குரு பயிற்சி ஒரு செல்வாக்கியமான ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த வருடம் அமைய போகுதுங்க. நன்றி, வணக்கம்.